விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான 3 வாக்கு எண்ணும் மையங்களில் துப்பாக்கி ஏந்திய பலத்த போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான மேலும் தகவலை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். எத்தனை அடுக்கு பாதுகாப்பு விழுப்புரத்தை பொறுத்தவரை போடப்பட்டிருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய கள சூழல் என்னவாக இருக்கிறது? தமிழகத்தில் மிக பின்தங்கிய மாவட்டம் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து பெற்றிருக்கக்கூடிய மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். அதிக விவசாயிகள் கொண்ட மாவட்டமும் விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 7 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 7 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 132 வேட்பாளர்கள் களம் கண்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15,98,762 வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டிய இந்த நிலைமையில் விழுப்புரம் மாவட்டத்தோட சதவீதம் 7 தொகுதிகளுக்கும் 88.99% வாக்குப்பதிவு ஆயிருக்குங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கீழ்ப்புறம்பாக்கம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி. இங்கே தாங்க விழுப்புரம் மற்றும் வானூர் சட்டமன்ற தொகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள், அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இங்கே பலத்த பாதுகாப்பு. இந்த பலத்த பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு. நம்ம ஒளிப்பதிவில் காட்டக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தாங்க அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பில் வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முதல் அடுக்கு பாதுகாப்பு என்பது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல துணை இராணுவ படை துப்பாக்கியோட பாதுகாப்பு ஈடுபட்டிருக்காங்க. இரண்டாவது தமிழ்நாடு சிறப்பு காவல் படை இந்த இடத்துல பாதுகாப்பு பணி. 3வது அடுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் காவல்துறையினர், விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் இங்கே பாதுகாப்பு பணி. மொத்தம் 50 பேர், ஒரு டிஎஸ்பி, ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில் மொத்தம் 50 பேர் இங்கே பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இதே விழுப்புரம் மாவட்டத்தை பற்றி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வாக்கு எண்ணும் மையங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி. அதே போல் பக்கத்தில் காக்குப்போன்ற பகுதியில் அரசு பொறியியல் கல்லூரியில் விக்கிரவாண்டி மற்றும் திருக்கோவில் சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையம் திண்டிவனத்தில் பொறியியல் கல்லூரியில் மொத்தம் 3 தொகுதி. தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு. இங்கே விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் முருகேசன் இவர் தாங்க தேர்தல் நடத்தும் அலுவலர். சற்று முன்னர் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன மாதிரி பாதுகாப்பு, ஸ்ட்ராங் ரூமில் என்ன சீல் வச்செல்லாம் சரியாக இருக்கா, அனைத்தும் சரி பார்த்துட்டு இருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் வேட்பாளரின் முகவர்கள் இங்கே அவங்களுக்கு சிசிடிவி போட்டு காமிக்கிறாங்க. சிசிடிவி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரூமில் சீல் வச்சது, அதே போல் பாதுகாப்பு பணி அனைத்தும் சரியாக இருக்கிறது என்று வேட்பாளர் முகவர்கள் இந்த இடத்துல அவங்க ஒரு ரூம் கொடுத்து அவங்களும் இந்த சிசிடிவி கேமரா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் இந்த 3 வாக்கு எண்ணும் மையங்கள் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு துப்பாக்கி என்ற போலீஸ் பாதுகாப்போட பலத்த போலீஸ் பாதுகாப்போட தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கைக்கு தயாராக இருக்கின்ற காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.